எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அரசியலில் வரக்கூடியவர்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து அதை செய்திட வேண்டும். அண்ணா காலத்தில் செய்தார், கலைஞர் காலத்தில் ஏராளமாக செய்தார். நீங்க இப்போ இங்கிருந்து மதுரைக்கு 250 கிலோமீட்டர் தம்பி பேசுறார் தனபால். முன்ன மாதிரி சிரமமா இருக்கு சாலை, அப்படியே விமானம் பறக்கிற மாதிரி கார்கள் பறக்குது, பஸ் போகுது. ஏன்? 4 வழி சாலைகள், எல்லா இடத்திலும் மேம்பாலங்கள், ரயில் போகுதுன்னு எந்த இடத்திலும் கேட்டு கிடையாது. இதெல்லாம் எந்த காலத்தில் என்றால், தமிழ்நாட்டில் மேம்பாலங்கள் வந்தது கலைஞர் ஆட்சி காலத்தில் மட்டும்தான். 4 வழி சாலைகளானது நாங்கள் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்ற போதுதான். ஆக யாருக்கு என்ன தேவை என்பதை பார்த்து 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 கலைஞர் காலத்தில் ஏராளமா செஞ்சு வேலை வாய்ப்பை கொடுத்து விவசாயிகளை வாழ வச்சு படிக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்து படிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன சலுகைகளோ அதை கொடுத்து பஸ்ல போற பிள்ளைங்களை, எப்பா உனக்கு பஸ்ஸுக்கு தர வசதி இல்ல, நீ படிப்பை நிறுத்து, என் கூட கூலி வேலைக்கு வா அப்படின்னு சொன்ன தாயிடம், அம்மா நீ பிள்ளைக்கு பஸ்ஸுக்கெல்லாம் தரவேனா, என் அரசாங்கம் தருன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு பஸ்ல பாஸ் கொடுத்து போக வச்சது திமுக ஆட்சி. இதெல்லாம் இலவச பயணமே கிடையாது. விடியல் பயணமா இருக்கலாம், மாணவர்கள் போகிற பயணமா இருக்கலாம், அதெல்லாம் இலவசம் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்காக அரசாங்கம் தருகிற பணம். இப்ப நான் நாடாளுமன்ற உறுப்பினர், ரயில்ல ஏறி எங்க வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் போலாம். அப்படி போறான்னா காசு கொடுக்காம போறேன்னு இல்லை, எனக்காக வேண்டி நாடாளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு அந்த பணத்தை செலுத்தி. அது மாதிரி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்றால் மின்சாரத்துறைக்கு அரசாங்கம் செலுத்திவிடும். இதெல்லாம் கலைஞர் தான் செஞ்சார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு மின்சாரம், அதே போல பிள்ளைகளுக்கு பஸ்ல பாஸ், பள்ளிக்கூடத்துல புத்தகங்கள் எல்லாம் செஞ்சோம். அதே மாதிரி இவரு ஸ்டாலின் வந்து நிறைய பண்ணார். ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா எங்களுடைய முயற்சி நாங்கள் தோற்று போனோம் என்ற அர்த்தம் இல்லை. ஒரு சின்ன தேக்கம் வந்திருக்கிறது, மீண்டும் நாங்கள் தாண்டி செல்வோம். அதைத்தான் சொன்னேன், காரிருள் தான் சூரியனை மறைப்பதுண்டு. சூரியன் உதிக்கும் மீண்டும். இரவு மாலையிலே மறைந்த சூரியன் இல்லை என்று சிலர் கருதலாம். காலையில் தகதகாயமாக வெளிவருகிற போதுதான் அந்த உதய சூரியனை பார்க்கிற போது இதை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். கதையெல்லாம் சொல்றார் முதலமைச்சர், சட்டசபையில சொல்றார், மேடையில சொல்றார்.